நம்மள நிறைய பேருக்கு குரூசிபிகேஷன், அதாவது சிலுவையில அறையிற பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைஞ்சது மூலமா முற்காலத்துல கொடுக்கப்பட்ட மோசமான தண்டனையா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிலுவையில அறையிறது ஆணிகள் அடிச்சு தொங்க விடுறதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இதுக்கு பின்னாடியும் ரொம்ப மோசமான உண்மைகள் இருக்குன்னு உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு மோசமானது. இயேசு கிறிஸ்து எவ்வளவு கொடூரமா சிலுவையில அறையப்பட்டார் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துனா யாரு, எதுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவையில் அறையப்படுறதுனா என்ன அப்படிங்கிறத சின்னதா பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா பார்ப்போம். இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்துவோட ஹிஸ்டரியை பார்த்தோம்னா கிமு 6ல இருந்து 4க்குள்ள பிறந்ததாகவும், கிபி 27ல இருந்து 29க்குள்ள பிரீச் பண்ணதாகவும், கிபி 30ல இருந்து 36க்குள்ள இறந்ததாகவும் நிறைய அறிஞர்கள் அசியம் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து ரோமர்கள் ஆட்சி காலத்துல வாழ்ந்த ஒரு நபர். இவர் மனிதர்களோட பாவங்களை சுமந்திருக்க வந்தவர் மட்டும் இல்லாம கடவுளோட பிள்ளை, அதாவது த சன் ஆஃப் காட் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இது மட்டும் இல்லாம கிறிஸ்தவங்களோட நம்பிக்கையின்படி இவர் தான் கடவுள் மட்டும் இல்லாம ஹெவன், அதாவது பரலோகத்துக்கு போக ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? இயேசு கிறிஸ்து காலத்துல ரோமர்கள் ஆட்சி கீழே தான் யூதர்கள் இருந்தாங்க. யூதர்களோட கூச்சுப்படி அவங்களுக்கு ஒரு மேசியா வரணும். அப்படி இயேசு தன்னை மேசியான்னு சொன்னதையும் தன்னை தேவனுடைய குமாரன்னு சொன்னதையும் அவங்க நம்பாம அவரை ரோம அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சு அவருக்கு மோசமான சிலுவை தண்டனையை கொடுக்கணும்னு போராடி அவரை சிலுவையில அரைஞ்சாங்க. அடுத்ததா சிலுவை தண்டனைனா என்ன? வரலாற்றுல கொடுக்கப்பட்ட மிக மோசமான தண்டனையான குரூசிபிகேஷன், அதாவது சிலுவையில் அறையப்படுறது ரோம மன்னனான அலெக்சாண்டர் த கிரேட் காலத்துல காமனான ஒரு தண்டனையா இருந்திருக்கு. இவரோட காலத்துல டைரியர்களை வச்சு படிச்ச போது சுமார் 2000 பேரை சிலுவையில அரைஞ்சிருக்காரு. அப்ப சிலுவையில 2-3 டைப் இருந்திருக்கு. அதாவது டி ஷேப், எக்ஸ் ஷேப் மற்றும் பிளஸ் ஷேப்னு நிறைய ஷேப்ல சிலுவை தண்டனை இருந்திருக்கு. இந்த தண்டனையில 2 கைகள்லயும் ஆணி அடிக்கிறதோடு மட்டும் இல்லாம 2 கால்களையும் ஆணி அடிப்பாங்களாம். அப்படி அறையப்பட்டவங்க மூச்சு விட தங்களோட கால்களை கொஞ்சம் எவி மூச்சு விட வேண்டியதா இருக்குமா. இப்படி சிலுவையில உயிரோடு தொங்கிட்டு இருக்கவங்க சீக்கிரமா சாகணும்னு கால் எலும்புகள் முறிக்கப்படுமா. கடைசியா இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டார் மற்றும் அவரோட தண்டனை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறையணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் விசாரணையில அவர் கன்னத்துல அடிச்சு, அவர் தலையில முள்முடி சூட்டி, அவர் மூஞ்சில துப்பி அவரை சவுக்கால அடிச்சாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட கசையடிகள் பத்தி பார்த்தோம்னா அவருக்கு 39 கசையடிகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. கசையடிகள் கொடுக்கப்பட்ட சவுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான சவுக்கு இல்லை. இந்த சவுக்கு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும்னா ஒரு கயிறுல லெதரோட இரும்பு குண்டுகள் மற்றும் ஆட்டோட எலும்புகளை கூர்மையாக்கி அதில் கட்டியிருப்பாங்களாம். இது மட்டும் இல்லாம இரும்பு ஆணிகளையும் கூர்மையாக்கி மாட்டி வச்சிருப்பாங்களாம். இதை வச்சு அடிக்கும் போது சதைகள் கிழிஞ்சு தோல் எல்லாம் முறிஞ்சு தனியா வந்துருமா. இது மட்டும் இல்லாம அதிகமான இரத்தலப்பம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அவர் தலையில மாட்டப்பட்ட முற்று இடத்துல இருந்த முற்றோட அளவு கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 இன்ச்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுல இருந்த முற்றோட தான் அடிச்சிருக்காங்க. இது அவருக்கு ஒரு சிவியரான பெயினையும் பிளட் லாஸையும் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில ஊருக்குள்ள வச்சு அறையாம ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு மலைக்கு மேல கொண்டு போகணும்னு முடிவு பண்ணி சிலுவைய அந்த மலை வர தூக்கி வச்சிருக்காங்க. இந்த சிலுவையோட வெயிட் கிட்டத்தட்ட 70ல இருந்து 75 கிலோ இருக்குமா. இந்த சம்பவங்களா முடிஞ்சு அவரை சிலுவையில அரைஞ்சிருக்கும் போது அதிகமான இரத்த இழப்புனால அவருக்கு டீஹைட்ரேஷன் மற்றும் பயங்கரமான தாவமும் உண்டாயிருக்குமாம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் சிலுவையில தொங்கி இருக்கிறாரு. சிலுவையில தொங்க விட்டுருக்கும் போது சீக்கிரமா சாகணும்னு அவரோட கால எலும்புகளை முறிக்கி வரும்போதுதான் அவர் இறந்த பார்த்த ஒரு சோல்ஜர் ஈட்டியால அவரோட விழாவில் குத்துறாராம். அப்போ ரத்தமும் தண்ணியும் விழாவுல இருந்து வந்திருக்கு. இதுதான் இயேசு கிறிஸ்துவோட குரூசிபிகேஷன் டீட்டெயில்ஸ். இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்னாடி மோசமான நிலையில அடிக்கப்பட்டிருக்கிறாரு. ஒன் ஆஃப் த மோசமான தண்டனையா இருந்திருக்கு இயேசுவோட குரூசிபிகேஷன். அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். மிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.